வாரத்தில் முதல் நாள் வந்து இந்த சாதத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சாதத்தை வந்து செஞ்சுட்டு நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுத்து விடலாங்க. அவ்வளோ வந்து ஹெல்த்தியானதுங்க. ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப வந்து நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான வாரத்தில் வந்து முதல் நாளோ ரெண்டாவது நாளோ என்ன சமைக்கணும்னு நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்களேன். ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், குக்கரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பண்ணிக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சுண்டவத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க. லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வந்து இந்த சுண்டவத்தில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சுண்டவத்தில் வந்து நல்லா வந்து வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. திரும்பவும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் பாருங்கள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. அது கூடவே ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாதம்லாம் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க. ஏன்னா நம்ம வந்து சுண்டை வத்தெல்லாம் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லதுங்க. வயிற்றில் வந்து பூச்சிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து செத்துருங்க. ஏன்னா இது வந்து இந்த சுண்டல் இந்த சுண்டவத்தை வந்து சாப்பாடில் போடுற வசதி எனக்கு கசக்காதுங்க. ஏன்னா நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வந்து தக்காளி வந்து வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து காரத்துக்கு தேவையான அளவு குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. அரிசி வந்து பாருங்கள், இந்த கப்பில் வந்து ஒரு 3 கப்பில் வந்து அரிசி எடுத்துருக்கேங்க. அதனால் அரிசி வந்து நல்லா அலசிட்டு வந்து ஊற வச்சுருக்கேங்க. குழம்பு மிளகாய் தூள் பாருங்கள், அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அம்மாப்பா முருகா. லைட்டாக வந்து அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. நல்லா பாருங்கள் கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5 கப்பளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து ஒரு கப்பளவு வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டோம். தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த சுண்டவத்தில் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் வரட்டுங்க. சூப்பரான சாதம் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. குக்கர் மூடி போட்டாச்சுங்க. கரெக்டாக வந்து ஒரு 3 விசில் விட்டு வரட்டுங்க. கரெக்டாக வந்து 3 விசில் வந்துருச்சுங்க. இப்போ பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது கூட வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து முருங்கைக்கீரை வந்து நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேங்க. அது கூட பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கிறணுங்க. அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சாதத்தை.
மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டேன் பாருங்கங்க. கிளறின பின்னாடி வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சாதம்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணுங்க. அவ்வளோ ஹெல்த்தியானதுங்க. ஏண்டா முருங்கைக்கீரை, சுண்டை வத்தல் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுத்து விடலாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியானதுங்க. நம்ம சேனலை பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.